ஜீவன் மூலப்பதியில் இருக்கு. மூலப்பதியிலிருந்து கோலப்பதிக்கு வருது. கோலம் என்றால் பல வகை எண்ணங்கள். ஆன்ம லாபத்தை அடையாத உள்ளங்களை நோக்கி வடலூர் ராமலிங்க சாமி போன்று அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மகான். உலகத்துள்ள அனைத்து ஞானிகளையும், அனைத்து யோகிகளையும், அனைத்து சித்த பெருமக்களையும் நான் வணங்குகின்றேன். அடக்கி நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாயணும். அது என்ன அப்படின்னா, எல்லாரும் குரு வணக்கம் சொல்லிடுவோம். மகா மந்திரத்தில் எல்லாரும் ஆரம்பிச்சிருவோம். சரியா? ஓம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறி வளையம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஓம். இன்றைய தலைப்பு அழுகணை சித்தர் பாடலிருந்து நமக்கு, அதாவது அழுகணை சித்தர் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய மகான். அந்த மகான் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஆன்ம லாபத்தை அடையாத உள்ளங்களை நோக்கி வடலூர் ராமலிங்க சாமி போன்று அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மகான். அவருடைய காலங்கள், அவர் நிறைய மருத்துவ குறிப்புலாம் எடுத்திருக்கேன்னு. ஏன்டா அதில் வந்து சாய சரக்கெடுத்து சாதிலிங்கம் தான் சேர்த்து, இதெல்லாம் சித்த மருத்துவ குறிப்புகள். அப்போ எல்லா சித்தர்களும் ஞானிகளும் மக்களுடைய உள்ள நோயையும் உடல் நோயையும் போக்க வந்தவர்களே. சரியா? எல்லா ஞானிகளுக்கும் எல்லா கலையும் தெரியும். அதில் வாங்க வாங்க உட்காரு. அதில் அழுகணை சித்தருடைய பாடலை பற்றி நம்ம தியான வகுப்பில் இன்றையிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சரியா? அதனால் எனக்கு ஆத்ம குருவாகவும் ஞான குருவாகவும் வாழும் குருவாகவும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா முத்துராக்கு புலவர் வழிவந்த ஐயா பழனி ஐயாவின் பாதம் போற்றி, திரிகண்டீஸ்வரம் சாது சிவராமன் ஐயா அவர்களின் பாதம் போற்றி. இவர்களாம் என்னுடைய வாழும், எனக்கு வந்து தந்தை போன்றவர்கள். சரியா? உலகத்துள்ள அனைத்து ஞானிகளையும், அனைத்து யோகிகளையும், அனைத்து சித்த பெருமக்களையும் நான் வணங்குகின்றேன். மையத்தில், இந்த புருவ மையத்தில் கவனம் வைங்க. புருவ மையத்தில் கவனத்தை வச்சு, சரியா? அந்த புருவ மையத்தில் கவனத்தை வைங்க. அப்படியே கவனத்தை வச்சு இந்த ரெண்டு மூக்கு நான் நடுவு, அதே காத்தாடி மெதுவாக மேலே இருக்குங்க. மெதுவாக மேலே இருக்குங்க. நான் சொல்லித்தரேன். அந்த ஓம்ன்ற பிரணவநாதம் தெரியும். அப்படியே உணர முடியுதான்? அந்த உச்சிலேயே உணருங்க. சரியா? அப்படி மெதுவாக இந்த புருவமத்தியில் கவனத்தை வச்சு அப்படியே உணருங்க. இந்த புருவ மைத்தியத்தில் கவனத்தை வச்சு, கடைசி ஃபார்ம் தான் ஓம். சரியா? அந்த நாதத்தினுடைய கடைசி தான் ஓம்ன்றது. ஓம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படியே மெதுவாக சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த ஜீவன் அப்படியே அந்த கவனத்தோடய சொல்லிக்கிட்டே இருங்க. அப்புறம் இந்த தூக்கம் வரலன்னு ஒருத்தருக்கு வந்து இங்க மெடிடேஷன் பண்ணி தூங்கிட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா? எனக்கு நைட் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்ப எந்த நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்கலாம்? நீங்க காலை மாலை இது பண்ணுங்க. இரவு தூக்கத்துக்கு முன்னாடி இதை பண்ணி அப்படியே மெதுவா தூங்க.
ஓம் சொல்லிட்டே அப்படி தூங்கி மெதுவா ஸ்டாண்டிங் அப்படி மெதுவா நம்ம எண்ணங்களை இங்க வச்சுக்கமா இங்க வச்சுக்கணுமா? மையத்துல இங்க வைங்க. இங்க வை. இங்க அப்படியே எண்ணங்களை மெதுவா வச்சு சகசாரத்துல கவனத்தை வைங்க. இங்க கவனத்தை வைங்க. கவனத்தை இங்க வச்சுட்டு கவனத்தை இங்க வச்சுட்டு அப்படியே அமைதியா இருக்கு. இங்க வேண்டாம். இங்கேயும் வைக்கலாம், அங்கேயும் வைக்கலாம். ஓகே வச்சு அப்படியே இதா அப்படிங்க. சரியா? ஓகே. இப்ப இந்த பாடலுடைய இதை பார்ப்போம். சரியா? அதாவது அறிவான கண்ணதென்றால் புருவவாசி. சரியா? அதாவது காவபுசுண்ட பெருநூல் கவியத்துல 211வது பாடல். அங்கத்திற் பம்பரம்போல் ஆடினாக்கால் முறிவான கூட்டெடுத்து புருவமத்தி மூக்கோடும் வாசியது நெற்றி ஏரில் தெரிவான இவ்வாசல் 10ஆம் வாசல். அது என்ன? 10ஆம் வாசல். தெரிவான இவ்வாசல் 10ஆம் வாசல். அது அலனிஸ்தர் பாடல்ல முச்சந்தி வீதியிலே முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பிறப்பி பஞ்சனையின் மேலிருத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னு சொல்லி பாடுவார். அதே இந்த 10ஆம் இதழ் பரப்பி, அதே 10ஆம் வாசல், அதாவது தெரியான இவ்வாசல் 10ஆம் வாசல். அந்த 10ஆம் வாசல் என்பது தான் நமக்கு உணர்வா ஜீவனா பிரம்மரந்திரமா நம் சிறு குழந்தையா இருக்கும்போது சகசிராரத்தில் இங்கே துடிச்சுக்கிட்டே இருக்கும். சரியா? அதுதான். அதாவது 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையில் மேலிருத்தி அத்தை அடக்கி நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோன்னு சொல்லி பாடுவார் அழகிரிசித்தர். அப்போ இந்த வாசல் அது எந்த வாசல்? அது எங்கே இருக்கு? இப்போ அது வேற யாருமில்லா வேலையிலேன்றாரு. எங்கே யாருமில்லா வேலையிலே? நானும் ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் தெரியும், ஓடி ஓடி திருவண்ணாமலை என்ன, காசி என்ன, ரிஷிகேஷ் என்ன, பத்ரிநாத் என்ன, கேதார்நாத் என்ன, இமயாலயால வெறும் அப்படியே நடந்தே சுற்றிக்கிட்டே தெரிஞ்சோம் அந்த ஞானத்தை தேடி 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 தேடி. அப்போ அப்படி இருந்த காலகட்டங்களில் இப்படி கேதார்லேருந்து ஒரு இடத்துல அங்கே பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பயிற்சி பண்ண 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 அதாவது பத்ரிநாத்லேருந்து வசுதாரான்னு ஒரு இடம் இருக்குது. அதை போய்கிட்டு இருக்கு. அங்கே நிறைய குகைகள் நிறைய அப்படி இருக்குது. அப்படி போய்கிட்டு இருந்த காலகட்டம் நமக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு. அப்போ தான் எனக்கு அந்த உண்மை புரிஞ்சிச்சு. அத்தை அடக்கி நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாயணும். அது என்ன அப்படின்னா, யாருமில்லா வேலையை நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு மலையும் தேடி அதை இதையும் தேடி ஓடி வந்த இடத்துல மனதில் எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அன்னைக்கு தெரியாம நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தெரிஞ்சனால வீட்டில் இருந்துக்கிட்டே லகுவா இன்னைக்கு செய்யக்கூடிய அந்த அங்கே அனுபூதி அடைஞ்சதுனால நம்மளுக்கு விளக்கம் தெரிஞ்சிச்சு. சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டோம் அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில். அன்னைக்கு வீட்டில் அவ்வளவு, அதாவது என்னை என் கூட இருந்த நண்பர்களுக்கு தெரியும், வீட்டில் மனைவி அது ஒரு தாய் தான். நான் பாட்டுக்கு விட்டு வெளியேறி இந்த ஞானத்தை தேடி நம்ம ஓடி 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 அந்த குழந்தைங்கள அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டி போய் அதை பக்குவமாக அந்த குழந்தைங்கள நான் விட்டுட்டு போகும்போது சின்ன சின்ன பிள்ளைங்க இல்லை கைப்பிள்ளைங்க விட்டுட்டு நம்ம வெளியேறி போய் அப்படியே இறைவனை என்னன்ற தேடணும், அனுபூதி என்னன்றது என்ன, ஞானம்டா என்ன, தியானம்டா என்ன அப்படின்ட்டு தேடி ஓடி இந்த காலகட்டங்களில் அங்கே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அத்தை அடக்கி நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ அப்படின்னா என்ன அர்த்தம்டா, எந்த இடத்துலையுமே நான் என்ன நினைச்ச ஒரு சவுண்டு இல்லாமல் நித்தியமாக இருக்கணும், அனித்தியம் நம்மளுக்கு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போனால் அங்கேயும் பலவிதமான சவுண்டு, அங்கேயும் பலவிதமான குழப்பம், அங்கேயும் பலவிதமான கூச்சம். ஒரு நேரங்களில் ஒன்றும் அனுபவம் ஒன்றும் சித்தியாக மாட்டேங்குது, அதாக மாட்டேங்குது, இதாக மாட்டேங்குதுன்ற ஒரு மனக்குழப்பத்தில் ஏதாவது ஒன்று விழுந்து மாச்சிக்கிடுவோம். சாப்பாடு பட்டினி அப்படியே போட்டு இருக்க 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 தான் அந்த மனம் ஒடுங்கி 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 அதுலேருந்து ஒரு நாதம் அப்படியே கிளம்பி அப்போ தான் அனுபூதிகள் உண்டாச்சு. ஒவ்வொரு நாளும் அது மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை, ஊற்றை சரளை விட்டு என் கண்ணம்மா உண்பாதம் செய்கிறேனோ. இது மாற்றி பிறக்கண்டா நான் பார்க்குறேன் அங்கே இந்த சிறுத்தை தான் அதிகம் அந்த இடங்கள்ல. அது நான் பாட்டுக்கு அமைதியாக நான் போய்கிட்டே இருக்கேன்.
சிறுத்தை அப்படியே இந்த மரத்து மேலே அப்படியே வால் மட்டும் தெரியுது எனக்கு. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த பக்கம் போக வேணாம், உங்களுக்கு வந்து இந்த காட்டு விலங்குகள் ரொம்ப தொல்லையாக இருக்கும் அப்படின்றாங்க. வந்தாச்சு இறைவன் விட்ட வழி அப்படின்னு சொல்லி நம்ம வாட்டு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அது எதுவுமே செய்யலை நம்மளை. அப்போ தான் மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊற்றை சதமிட்டு உண்பாதம் செய்யணும். அது எப்படின்னா, நம்ம அது என்ன நினைக்கிறோமோ அதுவாக அது ஆகிறது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே அது ஆகிறது. ஒன்றுமே நினைக்கல அந்த ஜீவன், சரி நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படி எனக்குள்ள ஒரு இது. அதை பார்க்குறேன், என் கண்ணு அதை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே அமைதியாக பார்த்துட்டு நான் மாதிரி அப்படியே உட்காந்துட்டேன். நான் வந்து ஒரு பெரிய உருவம் மாதிரி எனக்கு ஆடு மாதிரி எனக்கு தெரியுது. நான் அதாவது ஆடுக்குட்டி மேய்க்கிற மாதிரி எனக்கு அதை பற்றி உண்மையிலே அது வந்து நடந்த சம்பவம். கடித்தா என்ன ஆகும் அப்படின்றது அந்த சிந்தனையெல்லாம் மாறி போய் ஒரு கருணை ஏற்பட்டு, நான் பசி மயக்கத்தில் இருக்கேன். ஏன்னா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகி போச்சுன்னு தெரியல. அந்த மயக்கத்தில் நான் பாட்டுக்கு அப்போ வந்து வெள்ளை வேஷ்டி வெள்ளை துண்டு தான் போட்டிருப்பேன். இப்போ இந்த கல்லூரி இந்த மாதிரி வெளியே நம்ம போகக்கூடிய காலகட்டங்களில் நம்ம அப்படி அன்றைக்கி அப்படி தான் இருப்பேன். அப்போ நான் பாட்டுக்கு அமைதியாக. ஆனால் எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு கருணை அதிகமாகிடுது. ஆகி ஏதோ ஆட்டுக்குட்டி மாதிரி ஒரே கூட்டமாக எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒன்றுமே செய்யலை. நான் பாட்டுக்கு தியானத்தில் அப்படியே தான் அமைதியாக உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் காணாம், அது எதுவுமே காணாம். சரி ஒன்றும் இல்லை, நான் பாட்டுக்கு மெதுவாக நடந்து போய்கிட்டு இருந்தேன். அது ஒரு எனக்கு அனுபவம். அதுக்கப்புறம் அந்த குகையில் நான் நினச்சது நடந்துச்சு. 7 நாள் 8 நாள் இப்படி அந்த இதில் இதாக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் சூடாக ஏதாவது குடித்தா நல்லா இருக்குமே ஒரு எண்ணம். அப்போ நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன், ஒரு இந்த ஈய கப்பில் வெறும் சாயா மட்டும் போட்டு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். நினச்சி கொஞ்ச நேரத்துக்குள்ளே அது வந்து சூடாக குடிக்கக்கூடிய தன்மை வந்துச்சு. அந்த குடித்ததுக்கப்புறம் தான் அந்த மலையை விட்டு அப்படி மெதுவாக கீழே இறங்கி வந்தேன். அப்புறம் உணவுகள் எடுக்க ஆரம்பித்தேன். என்ன அப்படின்டா, இந்த தியான ஆற்றல் வந்து எண்ணங்கள் எல்லாமே ஒரு அணுவாத்தான் இருக்குது. அப்போ அந்த அணுவை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த தியான பயிற்சிக்கு உண்டு. அதாவது மனதினுடைய தன்மையை அறிந்தவர்களே மனிதர்கள். நாம் இன்னும் நம்ம இன்னும் மனசு இன்னும் படிக்கலை, நம்ம இன்னும் மனிதர்கள் ஆகலை. அதாவது மனம் என்பது மிகப்பெரிய ஒரு வஸ்து. அந்த மனசை நம்ம இன்னும் பிடிக்கலை. மனம் அறிவாக இருக்குது, ஜீவனாக இருக்குது, நித்தியமாக இருக்குது. நம்ம புலன்கள் வழியாக நம்ம இந்த பூமி பந்தில் ஒரு வீடு கட்டுறோம், வாசல் கட்டுறோம். நம்ம என்னுடையது, என் மகன், என் மனைவி, என் குழந்தை, குற்றம், உறவு அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரியா? மற்ற எந்த ஜீவராசிகளும் அப்படி இல்லை. எல்லாமே ஒரு பொது நோக்கத்தோட பொதுவாக தான் இருக்குது. நம்ம தான் அதனால் வந்து நம்ம இந்த ஞானம், இந்த நம்ம யோகம் பயிலக்கூடியவங்க எல்லாத்தையும் தம்முயிர் போல் எண்ணி, அதாவது ஜீவ இரக்கம் தயவோட முடிஞ்சளவுக்கு உணவுகள் நான் சொல்லியிருப்போம், சைவ உணவே சிறந்தது. சரியா? இப்போ என்ன காரணம் அப்படின்னா, சைவ உணவு ஏன் சிறந்தது அப்படின்னா, முதல்ல எளிதில் ஜீரணமாகும். சரியா? எந்த ஒரு பொருள், எந்த ஒரு ஜீவ இம்சையும் நேரிடாது. நமக்கு என்ன கொஞ்சம் உணவு, அது நம்ம உணர்வை கெடுக்கக்கூடாது. உணர்வுக்கு எந்த ஒரு பங்கமும் வரக்கூடாது. ஆனால் உணவு, சைவ உணவே சிறந்தது. சரியா? அப்போ நம்ம தியானம் பண்ணும்போது இந்த உணவு நம்ம உணர்வுக்கு தடைப்படும். அதனால் இரவு உணவு முடிந்த அளவுக்கு லகுவான உணவாக எடுத்துக்கோங்க. இரவு உணவு லகுவான உணவு, ரொம்ப லகுவான உணவாக எடுத்துக்கோங்க. ஒரு ஆவியில் வெந்த உணவாக எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் கோதுமையில் சாப்பிட்டோம்னா சப்பாத்தியாக எடுத்துக்கோங்க. லகுவான உணவாக நல்லா பொறுமையாக நல்லா எடுத்துக்கோங்க. இரவு
நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மலஜல நிவர்த்தி ஆகிறதுக்கு அவசியம் ஏதாவது ஒரு சூர்ணங்கள், திரிபலா சூர்ணம் ரொம்ப நல்லது. ஒரு 1/2 டீஸ்பூன் சுடுதண்ணியில் போட்டு திரிபலா சூர்ணம் சாப்பிட்டுக்குங்க. நிறைய அதாவது இப்போ நமக்கு வந்து ரொம்ப சளி ரொம்ப தொல்லைகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டா திருக்கடுக்கு சூர்ணம் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஒரு சுக்குமல்லி, இப்போ நம்ம சாப்பிட்டோம்ல இந்த சுக்குமல்லி காப்பி மாதிரி காலையில் சாப்பிட்டுக்குங்க. அது திருக்கடுக்கு சூர்ணத்தை கலந்து சாப்பிட்டுக்குங்க. இன்னொன்று கரிசாலை, ராமலிங்க சாமி வந்து கரிசாலையை உயர்வாக சொல்கிறாரு. அது உண்மைதான். நம்ம சித்தாசிரமத்தில் பல்பொடி இருக்கும், சித்தாசிரம பல்பொடி, அதாவது சாமி சிவானந்த பரமஹம்சருடைய சித்தாசிரமத்தில் பல்பொடி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பல்பொடியை நல்லா ஈறுகளில் தேய்ச்சி அண்ணாக்க நல்லா சுத்தம் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய ஜீவனுடைய உணர்வுகளை கொண்டு போகக்கூடியது அங்கே தான் கபம் கட்டும். கபம் கட்டக்கூடாது. அதாவது நமக்கு வந்து சளி இருமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க. வெதுவான தண்ணீர் குடிச்சுக்குங்க, வெதுன்னு தண்ணீர் குடிச்சுக்குங்க. சரியா? எப்பவுமே குடிக்கும்போது வெதுப்பாக குடிச்சுக்குங்க. சரியா? இப்போ இந்த 10ஆம் வாசல், இதுதான் 10ஆம் வாசல். இந்த 10ஆம் வாசல் எப்படின்னா நம்மளுக்கு அறிவு வாசல். அதுதான் சிறுவாசல், அறிவு வாசல், யோக வாசல், குறியான மணிவாசல், குருவின் வாசல், கோபுர வாசல், தெரிவான யார் பாரே அப்படின்னு சொல்லி சாமி பாடுறாரு. ஆனாலே பொலிகானும் புலன்கள் தோணும், ஆகாத கருவிகளும் அடக்கி போகும். அந்த 10ஆம் வாசல்ல உணர்வு பட்டுச்சுன்னா ஆனாலே பொலிகானும் புலன்கள் தோணும், ஆகாத கருவிகளும் அடக்கி போகும். கருவிண்டா இங்கே வந்து பொறிகளை சொல்கிறாரு, 50 கருவிகளை சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு, ஏன்னா நான் அனுபவத்தில் பார்த்தது, அந்த சிறுத்தை, இந்த காட்டில் அந்த விலங்கு, அந்த விலங்கே வந்து நம்மளை ஒன்றும் செய்யலை. இது அதாவது நம்ம விராதனூரில் சாமி ஐயா முத்துராகப்புலவ ஜீவசமாதியில் நடந்த சம்பவம் சொல்கிறேன். அப்போ செல்வண்ணே நான் அப்போ பயிற்சி, அவர் வந்து 48 நாள் தியானம் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த குடிசை ஒரு குடில் மாதிரி போட்டிருந்தோம். அது எப்போண்டா 1998 99 நினைக்கிறேன், 98 அந்த காலகட்டங்களில் செல்வன் இருந்த காலகட்டங்கள். அப்போ என்ன, நானும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இடையில வந்து ஒரு தேள் வருது. அப்போ நான் அப்போ ரொம்ப சின்ன வயசு, அதை அப்படி எந்திரிக்கிறேன், பயந்து எந்திரிப்பா, அதுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணும், அதுக்கு ஒரு வணக்கம் சொல்லு, அந்த ஜீவனுக்கு ஒரு வணக்கம் சொல்லுன்றாரு. அதே மாதிரி நமஸ்காரம் பண்ணுறது, அது அமைதியாக நிற்கிது. அப்போ 2 பேரும் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தியானம் பண்ணிக்கிட்டு அப்படியே அமைதியாக அந்த நம்ம குடிலில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு உயிரையும் நீ வேகமாக எந்திரிச்சு அதனுடைய உணர்வை பாரு, அது வரும், அந்த உணர்வுக்கு தெரியும், அது அமைதியாக போயிடும், ஒன்றும் செய்யாது. இப்படி நிறைய அது மாதிரி பாம்பை கொண்டு போய் கூட்டி போவார், அந்த கெதி பயிற்சி எடுக்க சொல்லுவார், இந்த பயிற்சி எடு, இப்படி எடு, அப்படி எடுன்னுவார். நாய், அந்த நாயை பார்த்து அந்த பயிற்சி, அந்த அமைதியாக அந்த பயிற்சியை மட்டும் எடு. அப்போ நம்ம ஜீவனை வந்து அந்த பயிற்சி பண்ண எல்லா விலங்குகளும் வசமாகும், வசியமாகும். வசியம்னா அன்புன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. வசியம்ன்றது தவறான கருத்துக்கு கிடையாது. அது அடங்கி போகும். அதைத்தான் அழகா சொல்றாரு, ஒளிகானும் புலன்கோதலும் ஆகாத கருவிகளும் அடக்கி போகும்ன்றாரு சாமி. சரியா? போனாலே கற்பூர வாசம் வீசும். எது போனால், இந்த கர்ணாதிகள் போயிட்டாலே கற்பூர வாசம் வீச ஆரம்பிச்சிடும், உடல் மணக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம உடம்புலாம் எல்லாத்தையும் தெரியும், நம்ம நண்பர்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், நம்ம உடம்புல ஒரு விதமான வாசங்கள் என்ன, ஒரு ஏன்னா செண்டு போட்டிருக்கீங்களா, என்ன நம்ம ஜவ்வாது வாடை அடிக்குது, ரொம்ப ஒரு மாதிரியா வாடை அடிக்குது, இப்படிக்கு நம்ம வைத்திய வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு விதமான நம்ம உடல் வந்து ஜீவ அணுக்கள், அந்த ஜீவ அணுக்கள் எப்படி இருக்குண்டா, ஒரு காலத்தில் காலையிலையும் இரவுலையும் குளிக்கிறாரு, காலையிலையும் இரவுலையும் அந்த குளியல் என்பது அப்படி ரொம்ப சுத்தம் அப்படின்னு ரொம்ப ஒரு இருக்கக்கூடிய ஆள். ரொம்ப எல்லாமே அந்த வெள்ளை அந்த சாக்ஸில் வந்து எல்லாமே உள்ள இல்லையா. அப்போ உடல் சுத்தம் இருந்துக்கிட்டு இருந்தோம். என்னைக்கு நம்ம உளம் சுத்தம் ஆகுதோ
உடலை பற்றி எந்த சிந்தனையுமே வராது. சரியா? அதனால் நம்முடைய உளம், நம்முடைய ஜீவன், இந்த ஜீவனை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். வெளியே நம்ம வெள்ளையை போடுறோமா கருப்பை போடுறோமா எந்த கலர் அது தேவையில்லை. நம்முடைய ஜீவ அணுக்கள், நம்ம ஜீவன் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, ஜீவன் எதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம என்னவாக இருக்கிறோம் அப்படின்றதுக்கு அளவுகோல் நம்ம ஜீவன் தான். இந்த ஜீவனை மேல் நோக்கி அந்த மேலே பதியாகிய சகசிராரத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் என்பது நம்மளுடைய ஆன்மாவே, நம்மளுடைய ஜீவனே. சரியா? இப்போ நம்மளை அளவிடக்கூடியது நம்ம ஜீவன் தான். நமக்கும் பிரம்மத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி, அதாவது ஜீவாத்மா கனெக்டட் டு பரமாத்மா, இதுதான் நம்முடைய கோட்பாடு. அப்போ எண்ணங்களை, நம்முடைய ஜீவனை பிரம்மத்திடம் மேல்நோக்கி சதா அந்த ஆனந்தத்திலே இருக்கணும். அதான் சதா ஆனந்தம், அதுவே சிவ ஆனந்தம். சரியா? ஜீவன் என்பது சிவம், அது ஆனந்தப்பட வேண்டும். ஆனந்தம் என்பது நம்மளுடைய பிராண ஆற்றிலே மேல்நோக்கி செல்வது ஆனந்தம். மற்ற எல்லாமே நமக்கு துன்பம்தான். சரியா? இன்பம்டா என்ன? இன்பம்டா இகாரம், அதாவது இன்பம் என்றால் இகாரம். இல்லையா? அப்போ இன்பம் என்றால் நம்மளுடைய ஜீவனை நாம் மேல் நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். மேல் நோக்கி கொண்டு செல்வதுதான் இன்பம். துன்பம் என்றால் ஜீவன் கீழ் நோக்கி போகுதுன்னா அதுதான் துன்பம்னு அர்த்தம். சரியா? இன்பம்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒருத்தர் வீடு வாங்கி கொடுக்குறாரு, ஒருத்தர் அது வாங்கி கொடுக்குறாரு, எதுவுமே இன்பம் கிடையாது. உங்களுக்கு இன்பம், பரமானந்தம், சதானந்தம், சிவானந்தம் எல்லாமே உங்களுடைய ஜீவன் அறிவை நோக்கி மேல் நோக்கி செல்வது தான். அது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அது ஜீவனுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. சரியா? அதனால் நாம் இன்று என்று மறிக்கிறோமோ நமக்கு தெரியாது. அந்த அந்த உணர்வோடு, ஏன் அப்படின்னா நம்ம இந்த இரவு தூங்குகிறோம், விடியல் என்பது நம்ம கையில் இல்லை. அதனால் முடிந்த அளவுக்கு நம்மை காலன் பின்னாடி விரட்டிக்கிட்டே இருக்கான். காலன் என்பது விரட்டிக்கிட்டே இருக்கான். காலன் என்பது காலம்தான், அந்த இயற்கை காலம்தான். அதனால் இந்த ஜீவனை இறுக்கி படிக்கணும். இந்த ஜீவ படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியமான படிப்பு. மற்ற படிப்பு எல்லாமே அனித்தியமே. இது பொருள் சம்பாதிக்க நாம் ஒரு பெரிய லெவலில் நம்ம வரணும், போகணும், நல்ல முறையில் இருக்கணும், நம்ம குடும்பத்தை பேணி பாதுகாக்கணும், எல்லாமே செய்யணும் என்பது இது தார்மீக கடமை, நம்மளுடைய தார்மீக கடமை. ஆனால் ஈஸ்வராம்சமான இந்த ஜீவனை அந்த மேலே பதியாகிய மேல் வீட்டில் நிறுத்துவது தான் இந்த மனித பிறவி எடுத்த கடமை. இந்த மனித பிறவியினுடைய நோக்கமே அந்த மேலான அந்த ஆனந்தத்தை, அந்த சிவ ஆனந்தத்தை அடைவது தான். ஆனால் எல்லாருமே சிவ ஆனந்தத்தில் திளைக்கணும். சரியா? அதனால் ஆனந்தம் என்பது ஜீவனை மேல் நோக்கி செல்வது தான். அந்த 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையின் மேலிருத்தி அத்தை அடைக்கும் நிலை யாருமில்லா வேலையிலே. அப்போ மனதில் எந்த ஒரு எண்ணங்களும் வராத நிலை. யாருமில்லா வேலைண்டா எப்படி யாருமே இல்லாத வேலையா? அதல்ல அர்த்தம். யாருமில்லா வேலை என்பது மனதில் எந்த எண்ணமும் வராத நிலை. புரிஞ்சுதா? யாருமில்லா, நம்ம வீட்டுக்கு கதவை அடைச்சிக்கிட்டு அப்படியே யாருமே இல்லைப்பா நான் மட்டும்தான் இருக்கேன், அது அல்ல. மனதில் எந்த ஒரு எண்ணங்களும் வராத நிலை, மனதில் அறிவை அறியக்கூடிய நிலை, ஜீவனை அறியக்கூடிய நிலை. அந்த சுவாச கலையை நாம் கணப்பொழுதேனும் நம்ம தவற விடக்கூடாது. அப்படியே அமைதியாக இருந்து ஆனந்தமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆனந்தத்தை இதுதான் ஆனந்தம், பேரானந்தம். ஆனால் எந்த நோயும், இப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த நோயுமே கிடையவே கிடையாது. நோய் என்றால் அவங்க இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் நோயை பற்றி அதை பற்றி சிந்தனையே பண்ண மாட்டார். எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு ஆனந்தமாக இருப்பார். ரமண மகரிஷியும் அப்படித்தான் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. கதைகளில் படிச்சிருக்கோம், நிறையா கேட்டிருக்கோம் நம்ம. சரியா? பொங்குதிரை மேலெலும்பும் மாய்கை போகும். அதாவது பொங்குதிரை என்பது வயசு, நோய், இந்த மாதிரி மாகியை போகும். வானாலே ஏற்றிவிடும் புருவமத்தி, வாசி கொண்டு நீட்டிவிடும் நாசிமத்தி, தானாலே ஆகிடலாம் திறக்க பூட்ட தந்திரங்கள் வேணுமப்போ சரங்கள் பாரே. சரம் என்பது நம்முடைய
ஜீவ அந்த கலை அது இடது பக்கம் வலது பக்கம் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அந்த சரத்தை நாம் பார்க்கணும், அதை அறிவால் பார்க்க வேணும். அதான் தந்திரம் அப்படின்றாரு. இங்கே தந்திரம்டா என்ன? இப்போ தந்திரம்டா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? தந்திரம்டா என்ன? இப்போ சகோதரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சகோதரி வந்து நான் அதை சொல்கிறேன். அப்போ அவங்க தந்திரமாக என்ன செய்யணும்? ஐயாட்ட பேசி முடிச்சுட்டேன், திருப்பி நான் வந்து என்னுடைய வாசியை, என்னுடைய மூச்சை, என்னுடைய கவனத்தை திருப்பி நான் மேலே கொண்டு போகணும். அதான் அந்த தான் தந்திரம். சரியா? வேணுமே மயில்பாலம் நெருப்பு ஆறு ஏக மெய்வெழுவில் ஊசுமுனை வாசியற. ஏற்கனவே நான் உங்களுக்கு பாடத்தில் சொல்லியிருக்கேன், மயிர்பாலம் நெருப்பாறு கடக்கம்னு சொல்லியிருப்பேன். நெருப்பு ஆறு அப்படின்னா 6 விதமான குணங்கள். அதான் நெருப்பு போன்று நம்முடைய உள்ளத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. அந்த எண்ணங்கள் என்ன அப்படின்னா அறியாமை, ஆசை, கோபம், காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 விதமான எண்ணங்கள் நம்மளுடைய. அதான் நெருப்பு ஆறு. சரியா? மெய்வெளிவில் ஊசுமுனை, இதை வந்து நம்ம அறியாமையை நீக்கிறணும். சரியா? மயிர்பாலம் என்பது நம்மளுடைய சுவாச கலை இருக்குல்ல, இந்த சுவாச கலை தான் மயிர் போல அந்த பாலம். இதுக்கும் போகக்கூடிய பாலம் அதான் மயிர்பாலம். சரியா? மெய்வெளியில் ஊசுமுனை வாசியற தோணுமே நாம் இருந்த இடங்கள் தானும் தொந்தோம் என்று ஆடிடுமே சுலபமாக. அதாவது காணுமோ தீப ஒளி கருத்துங்கண்ணும் கல் கஞ்சா கொண்டது போல் மயக்கங்காணும் வீணுமே ஆகாது மயக்கம் வேண்டாம் வேதாந்தம் கண்டிடலாம் வாசிபாரே. கண்டிடலாம் புருவமத்தி வாசலோரம் கண்ணிரண்டும் கூடிவிடும் ஞான கண்ணாம். அதாவது அப்பா சாமி சிவானந்த பரமஹம்சருடைய அந்த யோக நிஷ்டையில பார்த்தோம்னா அது எப்படின்றது, இந்த 2 கண்களையும் மேலே அப்படியே அமைதியா அந்த பூர்வ மத்தியத்தினுடைய மையப்பகுதி அப்படியே எண்ணங்களோட கொண்டு போய் பார்த்துருப்பார். அதுபோல கண்டிடலாம் புருவமத்தி வாசலோரம் கண்ணிரண்டும் கூடிவிடும் ஞான கண்ணாம். அப்படியே அது என்ன சொல்றாரு? கல்லு கஞ்சா கொண்டது போல் மயக்கம் காணும் அப்படின்றார். அப்படியே ஒரு மயக்க நிலை, ஒரு ஆனந்த நிலை, பரவசம் அப்படியே இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு பொருளை பற்றி சிந்திக்கணும்னா நம்மளுடைய மனம் எங்கே போகும்? நம்மளுடைய 2 கண்ணும் எங்கே வச்சோம், எங்கே இதை வச்சோம், என்ன பண்ணோம், அப்படி மேல் நோக்கி போகும். அதுபோல் ஞானியர்கள் வந்து இப்படியே ஒரே அது சிவபிரபாகர யோகி தான் அப்படியே ரொம்ப அழகாக அப்படியே இதெல்லாம் பார்த்தோம்னா இருக்கும். சாமி சிவபிரபாகர யோகியுடைய ஃபோட்டோவை பாருங்கள். அவர் கண் அப்படியே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அவர் அரவிந்தருடைய கண், அந்த அன்னையுடைய கண், அந்த கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப ஞானம். அந்த கண் அப்படியே ரொம்ப கண்ணை பார்த்தாலே சொல்லிடலாம். கண்ணை பார்த்து என் குருநாதர் நோய் சொல்லுவார், உனக்கு இந்த கண், உனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை என்பவர். கண்ணு தான் முக்கியமானது. அதனாலதான் ஒளிபடத்த கண்ணினாய் வாவான்னு சொல்லி மகாகவி பாரதியார் பாடுறாரு. கண்ணில் ஒளி வேணும், நமக்கெல்லாம் அருள் ஒளி வேணும். கண்ணில் நமக்கு அதனாலதான் கண்ணுக்கு முக்கியமாக நம்ம அதை பார்த்துக்கணும். சரியா? உண்டிடலாம் ஞானரசம் கண்ணீர் தானே உட்புகுந்து மேலேறும் வாசல் தாண்டு தென்றுடனே கமண்டலங்கும் குகையும் வேண்டாம் சிறு கருப்பம் அறுசுவையும் தள்ள வேண்டாம் மண்டுடனே கூடுவீர் ரசமே உண்பீர் வாருங்கள் தேன் அமிர்தம் உச்சி நீரே. அதாவது உச்சியிலேருந்து ஒரு நீர் நமக்கு சுரக்கும் ஞான நிலையில. அது சுரக்க அந்த நீர் சுரக்க ஆரம்பிக்கும் போது தான் வயிற்றில் நம்மளுக்கு பசி, நம்மளுக்கு அக்னி இங்கே ஏறிடும். அப்போத்தான் நம்மளுக்கு பசி போகும். அதனால நீங்களா நான் 1 வேளை சாப்பிட்றேன், 2 வேளை சாப்பிட்றேன், அந்த மாதிரி விரதம் இருக்கு, இந்த மாதிரி உங்களுடைய அந்த ஜீவ அணுக்களுக்கு ஏற்ற மாதிரி அது உங்களையே அது பழகி கூட்டி போகும். நீங்களா எதுவுமே செய்ய வேண்டாம். உங்களுடைய உணர்வு, உங்களுடைய நீங்கள் அந்த பயிற்சி பண்ண அதுவாகவே கூட்டு போகும். நான் சாமி சொல்லுவேன், நான் 1 வேளை சாப்பிட்றேன் அப்படி ஒன்றும் வருத்த வேண்டாம். சரியா? உடம்பை வருத்தக்கூடாது. உடம்பை நம்ம என்ன, அந்த உடல் ரொம்ப முக்கியமானது. இந்த உடல் தான் நமக்கு மனம் அறிவாக இருக்குது, இந்த உடல் சாரதியாக இருக்குது. சரியா? மனம் என்பது கிருஷ்ண பரமாத்மா, இந்த உடல் என்பது அர்ஜுனன். சரியா? அதாவது கீதா உபதேசம், இதுதான் கீதா உபதேசம். நல்லா கேட்டுக்குங்க. உங்களுடைய ஆன்மா தான் கிருஷ்ண பரமாத்மா, இது ஏகிக்கிட்டு இருக்கிற அர்ஜுனன். சரியா? அதனால
ஆன்மா சொல்லுவதை இந்த உடல் கேட்கணும். அந்த ஜீவ ஆன்மாவா இருக்கணும், அந்த ஜீவனை உணர்ந்த ஆன்மாவா இருக்கணும். சரியா? அந்த இப்போ எல்லா ஆன்மாவும் இருக்கு, ஆனா ஜீவனை உணரணும். அந்த படிப்பு தான் முக்கியமான படிப்பு. அதுக்கு தான் நம்ம அந்த யோக கலாச்சாரத்துல இந்த யோக படிப்பு. இந்த யோகம் செய்தால்தான் ஞானம் அடைந்தால்தான் பிறவி பிணி நீங்கும். சரியா? அதாவது மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. நுண்ணிய பொருள் எது? அதுதான் ஈஸ்வராம்சமாகிய இந்த ஜீவன் தான். அதனால நமச்சிவாயம் என்பது புலன்கள். இந்த பஞ்சாட்சர மந்திரம் என்பது இந்த புலன்களிலிருந்து, அதாவது இது பிண்டம். இந்த பிண்டத்தில் உள்ள புலன்கள் 5 நம்மளுடைய கருவிகள். அண்டத்தில் 5, அதான் நீர் நிலம் நெருப்பு காற்று வாயு, அது பஞ்சபூதங்கள். அதாவது பஞ்சபூத கர்த்தாக்கள் அப்படின்னு சொல்லி அலுனிசர் பாடுவார். பஞ்சபூத கர்த்தா, அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். ஆனால் நமச்சிவாயம் என்பது பஞ்ச புலன்களே, அதாவது பஞ்சபூதங்கள். சரியா? அது பஞ்சபூதங்கள் என்பது பிண்டத்தில் உள்ளது. நீர் நிலம் நெருப்பு காற்று வாயு ஆகாயம். இந்த தத்துவம் தான் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. இதுல மிகினும் குறையினும் நோய் செய்யும். எப்படி? இதுதான் நம்மளுடைய சித்தர்களுடைய மருத்துவ கோட்பாடு, சித்த மருத்துவ கோட்பாடு. அதனால நம்ம உடம்பை அந்த உயிரால், அந்த உயிர் சக்தியாகிய அந்த உயிர் சக்தியை வைத்து நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். யோக கலாச்சாரத்தின்படி நோய் என்பது இந்த உடம்பிற்கா உயிருக்கா, இந்த தர்க்கம்தான் யோக கலாச்சாரம். சரியா? யோக கலாச்சாரமே நம் உடலையும் உள்ளத்தையும் பேணி பாதுகாப்பது. அதனால் நாள்தோறும் நம்ம சொல்லிக் கொடுத்த பயிற்சியை நல்லா அழகாக அமைதியாக ஆனந்தமாக பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க. உங்களுடைய ஆன்மா விழிப்பு அப்படின்டா எது? அதாவது பசித்திரு, விழித்திரு, தனித்திரு, அப்படிதான் சாமி சொல்லியிருக்காரு. பசி என்றால் ஆன்ம பசி, அந்த ஆன்மாவே அறியக்கூடிய பசியா இருக்கணும். எப்படி? பசித்திரு அப்படின்றால் உங்களுடைய ஜீவனை, ஆன்மாவை அது அறியக்கூடிய பசியாக இருக்க வேண்டும். அந்த பசி வேணும் நமக்கு, அதுவே பசித்திரு. சரியா? விழித்திரு அப்படின்றால் அறிவாய் விழித்திரு, நான் என்றும் அந்த ஜீவனை உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்ற அறிவாய் விழித்திரு. தனித்திரு அப்படின்றால் உங்களுடைய அந்த மனதில் எண்ணங்களில் நீங்கள் தியானம் பண்ணும்போது வேற எந்த எண்ணங்கள் உட்புகாதவாறு தனித்து உன்னுடைய அறிவை, உன்னுடைய மூச்சு காற்றை, ஜீவனை அந்த பிரம்மத்தோடு அந்த செயல்பாடு செய்து கொண்டே அந்த எண்ணங்களை ஓர் உணர்வாக, ஓர் நினைவாக தனித்திரு. சரியா? அதாவது நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய யோக நம்ம மையத்தில் இதுதான் சித்தர்களுடைய பாடமாக இருக்கணும். அதனால இதுவே நம்மளுடைய அந்த சித்தாந்தத்தினுடைய தன்மையாக, ஞானிகளுடைய தன்மையாக, இதுவே நம்மளுடைய அந்த ஒரு உணர்வா. சரியா? அதாவது இதுவே பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. சரியா? இது மிகப்பெரிய சாமியுடைய கூற்று, ராமலிங்க சுவாமியினுடைய கூற்று மிகப்பெரியது. அதனால் எல்லோரும் அகவல் படிங்க, கிடைக்கும் போதெல்லாம் அகவல் படிங்க. இது அகவல், அதாவது அகத்தில் எழுப்பக்கூடிய, சாமி 6ஆம் திருமுறையில் சொல்லியிருப்பார், அகவல் என்பது அகத்தில் எழக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு இது. அதாவது வல் அப்படின்டா பெரியதுன்ற அர்த்தம். பெரியதுன்னா நம்மளுடைய ஜீவனுடைய அந்த உணர்வுகளை தான் சாமி சொல்லியிருப்பார். இந்த ஜீவனுடைய உணர்வுகளை தான் சாமி அழகாக சொல்லியிருப்பார். சரியா? அதனால் ஐயா சாது சிவராமனுடைய ஐயா அவர் அகவலை கரைச்சு, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய ஒரு வன்மை படைத்தவர். பேச்சாற்றல் அவ்வளோ அவர் அனுபூதியில் பேசுவார். அனுபவம், அவ்வளோ ஒரு அனுபூதியில் பேசுவார். எனக்கு ரொம்ப பிடித்த நபர்களில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்.
என்ற அவ்வளோ ஒரு அனுபூதி. பேச்சுன்னா அவ்வளோ ஒரு மடி திறந்த அப்படியே எப்படி நம்ம இமாலயாவில் நான் போய் இருக்கும்போது அந்த கங்கை தண்ணி அந்த இதில் வடிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதை தான் குடிப்பேன், வேறு எங்கேயுமே குடிக்கிறது இல்லை. அதுபோல் பேச்சு ஐயாவுடைய பேச்சு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ என்னுடைய குருநாதர் அதாவது அறிவில் ஞானத்தில் ஐயா பழனி ஐயா பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஞானம் என்றால் என்ன அப்படின்னா, ஏன்னா நமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள் நம்மலாம் பயன்படுத்திக்கிறோன்னா, அதனால் நாள்தோறும் நல்லா பயிற்சி அபியாசம் நல்லா பண்ணும்போது உங்களுடைய சிந்தனைகளை சிரத்தையோடு அப்படி மெதுவாக அந்த ஊர்த்துவகதி அந்த ஜீவனை மெதுவாக லயமாக கொண்டு போங்க. அந்த உணர்வு அப்படி மெதுவாக கொண்டு போங்க. எந்த புலன்களுக்கும் ஆட்பட வேண்டாம். எல்லாம் இன்ப துன்பம் இருக்கத்தான் செய்யும், அதான் வாழ்க்கை. சரியா? நாளைக்கு இஎம்ஐ கட்டணும், நாளைக்கு இந்த குழந்தைங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமு ஸ்கூலு அது இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். நல்லது கெட்டது மகன் தொல்லை எல்லாமே இருக்கத்தான் செய்யும். என்ன இதோடு சேர்த்து நம்மளுடைய அறிவு பாதையோடு அவங்களையும் நம்ம சரி இப்படி செஞ்சுக்கப்பா அப்படி செஞ்சுக்கப்பா ஓர் உணர்வாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாரும் அன்பா தயவா ஒரு இதோட சேர்த்து பண்ணி அதை அறிவு நமக்கு அறிவு விளங்கணும். அறிவு தான் ஜோதியாக இருக்குது, அதுவே நாதமாக இருக்குது, அதுவே ஜீவனாக இருக்குது. அந்த ஜீவனை நான் படிக்கணும். நம்ம படிப்பில் என்ன படிப்பு? ஜீவ படிப்பு. நம்மளுடைய படிப்பு ஜீவ படிப்பு. சரியா? அதுதான் ஈஸ்வர படிப்பு, அதுதான் ஜீவ படிப்பு. சாமி சித்தவேதத்தில் நாம் ஈஸ்வர மதத்தராகும். ஈஸ்வரம் என்பது வேறு ஒன்றும் இல்லை. ஈஸ்வரன் என்பது தன்னுடைய ஜீவனுடைய இப்போ சாமி கோலப்பதியடியோ குதர்க்கம் திருநடுவேண்டுவார்ல, இந்த ஜீவன் மூலப்பதியில் இருக்குது. மூலப்பதியிலேருந்து கோலப்பதிக்கு வருது. கோலம் என்றால் பல வகை எண்ணங்கள், பல வகை மாயிகைகள், பல வகை எண்ணங்கள். அதாவது மூலப்பதி, அதுக்கடுத்து கோலப்பதி ஆகுது. அது சாலப்பதியில் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சாலப்பதி தான் நம்ம கொடுக்கக்கூடிய உபதேசம். சாலப்பதிதனிலே அப்படின்ட்டு வந்துட்டாலே சாலம்னா சிறந்தது அறிவு. அந்த அறிவு ஜோதியை பார்க்க தான் உங்களுக்கு அந்த பயிற்சி நாங்கள் கொடுக்குறது. அப்போ அந்த கம்பத்தை உற்று பார்த்து மேலப்பதியில் நம்ம விளையாட்டை பார்க்கணும். சரியா? அதனால் தினந்தோறும் இந்த விளையாட்டை, இதுதான் ஆத்ம விளையாட்டு. இந்த விளையாட்டை நீங்கள் நம்ம இந்த விளையாட்டு தான் பண்ணணும். மற்ற எந்த விளையாட்டும் அது கிருத்தியம் இல்லாத விளையாட்டு, ஒழுக்கம் இல்லாத விளையாட்டு. இதுவே சிறந்த விளையாட்டு. இது நீங்கள் விளையாட்டாக பண்ணுங்க. காலையில் இது விளையாட்டு. அவரே சொல்லிட்டார், அலுவலக சித்தரே சொல்லிட்டார்ல, கேம். நாம் இதை விளையாட்டாகவே நம்ம அழகாக அப்படியே. அதுக்கடுத்து நம்ம நிறைய நம்ம சாமியுடைய பாட்டை மேற்கோள் காட்டி, அது ஐயா காவபூசணர் நூலில் மேற்கோள் காட்டி நம்ம அகசியர் பரிபூர்ணத்தில் இந்த மூணையும் தான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து சுப்பிரமணிய ஞானக்கோவை சாமியுடைய அந்த நூலில் இந்த 4 நூலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? அடுத்தடுத்து நம்ம அகவலையும் நம்ம சாமி ராமலிங்க சாமி அகவலையும் மேற்கோள் காட்டி அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வகுப்புகளை அப்படியே முன்னேற்றி ஆரம்பிப்போம். சரியா? எல்லோருக்கும் வந்தனம், நமஸ்காரம்.